ஒரே ஒரு முறை எப்படியாவது அவளை கட்டி பணியில வச்சு அவளை கட்டி எப்படி அம்மா சேவனுங்கிற பூச்சி கட்சியில் எனக்கு என் மனைவி மீது ஆசை கிடையாது. நான் கட்டிய மனைவி பானுமதி மீது ஆசை கிடையாது. என் ஆசையெல்லாம் சுபத்திரை மீதுதான். சுபத்திரா உனக்கு தம்பி பொண்டாட்டியெல்லாம் யாரு? சுபத்ரா. எதனால தம்பி பொண்டாட்டியா? சுபத்ரா வந்து அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்குது. நீ பாத்தியா? வேற நீ பாத்தியா? எல்லாரும் சொல்றாங்க. யார் சொல்றாங்கள மட்டும் யாருன்னு சொல்றேன். கூத்து எத்தனை வாட்டி பாத்துக்கலாம். கம்பெனி சொல்லுங்க. சுபத்ரா வந்து அர்ஜுன முன்னாடி தானே? ஆமா. பங்காளி பொண்டாட்டியா தம்பி பொண்டாட்டியா? சரி, அந்த அம்மாக்கு நான் பதில் சொல்றேன். அம்மி மிதித்து அருந்தாதி பார்த்து பங்காளியை வடிவித்து பந்த காலையிலே நடப்பது கல்யாணம். கல்யாணம். அர்ஜுன சுபதிரிக்கு தாலி கட்டினானா? யாரானா சொல்ல நம்ம போய் வந்து கல்யாணத்துக்கு ராமகிரி போயிட்டா. லவ் மேரேஜ் அம்மா. யாரு? அவங்க பார்த்து அவங்க சொந்தக்காரெல்லாம் பங்காளி போன தானே சொல்லுடா. சுபதிரிக்கு அர்ஜுன தாலி கட்டினானா? ஏமா சொல்லேம்மா. தாலி கட்டலடா. அர்ஜுன கூட ஏன் போனா தாலி கட்டாதடா? தாலி கட்டலடா. அவன் கூட போயிட்டவே பொண்ணு அவனுக்கு தான் சொன்னது. கணவன் வேணுமென்று திரௌபதி யாரு? பத்தினி. பாண்டவர் மனைவி. பாண்டவருடைய மனைவி. கணவர் வேணுமென்று அவன் எங்க போனா? அவங்க கூட காட்டுக்கு போயிருக்கிறாங்க. காட்டுக்கு போயிருக்கா திரௌபதா? சுபத்ரா யார் பொண்டாட்டிய? சுபத்ரா அர்ஜுன பொண்டாட்டி தான். அவையா காட்டுக்கு போல? அதுதான் தெரியலையா? தன் மாமன் தாய் மாமன் ஒரு நாள் வருவார். துரியோதன சக்கரத்து வருவார். நம்ம மீட்டு நம்மளுடைய ஆசையை இணைப்பா. நம்ம வீட்டுக்காரன் இப்படி அனுப்பிச்சிட்டு இவனை இப்படி கூப்பிட்டுக்கலாம். தொட்டு தாலி கட்டினாதான் அவன் கணவன். கணவன். நீ தாலி கட்டிருக்கிறிய? எப்பனா? நான் ஒரே வாட்டி கட்டிக்கிறேன். நாங்கெல்லாம் 30-40 வாட்டி கட்டுறோம். கட்டிருக்கிறேன். ஆனா எனக்கு கூட ஆயிடுச்சுப்பா மேரேஜ். ஆனா கட்டி போட்டு நான் கேட்கல. நேரம் எல்லாரும் கேட்கற சொன்ன சுத்தினுக்குறவங்கலாம் நான் உன் வீட்டோட வேலை செய்கிறேன். உன் வீட்டில் இருக்கிற கெண்ணை எதனா போய்க்குத பாரு. ஒரு தட்டை ஒரு குண்டானம் ஒரு கோயம்புக்கு 10 ரூபாய் வச்சுக்கிறேன். ஆனா எனக்கு சுபதிரி மீது ஆசை. ஆமா. அவளை கட்டி அணைய வேண்டும். ஒரே ஒரு முறை அவள் கண்ணத்தோடு கண்ணம் வைத்து உதட்டோடு உதட்டை வைத்து என் இன்பத்தை நான் தீர்த்து என் ஆசையை சுபதனுடைய ஆசை தீர்க்க வேண்டும். ஒரே ஒரு முறை சுபதிரியாக டீ கூட குடிக்க மாட்டேன். ஓட்டி இந்த பத்திரா சுபத்திரா ஏதுடா ஏது உட்காரா? என்ன வயசான காலத்தில் இடுப்பு சொல்லு. ஒரு கை வலியோ ஒரு கால் வலியோ காலு நல்லா ஆளுங்க. நான் கட்டிய மனைவி மீது பானுமதி மீது எனக்கு இஷ்டப்படியா? ஆமா. என் ஆசையெல்லாம் சுபதிரி மீதுதான். பார்ப்பவர்கள் என்னை தவறாக நினைக்கலாம். ஆமா. காட்டிய மனைவி விடுத்து அடித்த பெண் மீது ஆசைப்படுகிறான் துரியோதனன் என்று. துரியோதனன் என் ஆசை என்ன தெரியுமா? நான் உயிருள்ள வரை இந்த 56 தேசத்தை நான் ஒருவனை ஆள வேண்டும். 56 தேசம் நீயே ஆகணும். இப்போ பாண்டவர்கள் 12 வருட வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாத காலத்தை கழித்து வந்து நாட்டை கட்டா. ஆமா. போறாரு முட்டு மாலை திறமணுமா? திறம முட்டு மாலை அவனும் சொல்லி முட்டு அதான் ஃபர்ஸ்ட் முட்டு மாலை திருவிட்டா அப்புறமா அது போகணும். ஆனா எனக்கு தேவை சுபதிரி. ஆமா. ஒருவேளை நான் சுபதிரி அடைந்து விட்டால் இந்த விஷயம் யாருக்கு தெரியும்? ஆமா. சுபத்ரா நீ போனாக்கா அங்க வந்து பஞ்சபாடல தெரிஞ்சிடும். டேய்
குஷிக்கிறேன் போட டேய் இவங்க பாத்துக்கிறேன் அவனுக்கு முட்டு பால திரும்ப திரும்ப ஏன் அவன் சொல்ற நீ ஏன் முட்டி சேர்ப்பேன் அது வந்து எப்படி கம்முன்னு பாடு நீனியா கம்பத்து மூஞ்ச வச்சுக்கிட்டு பசங்க ஓடி பாருங்கடா யாரா அம்மா உங்க பையன் கல்யாணத்துக்கு வந்து நான் காசு வணக்கம்மா இவன் பெரிய பையன் யாருக்கா அந்த அம்மா அப்படி சொல்லு அப்படி பாண்டவர்கள் அழகி வேண்டும் என்றால் நான் சுபதிரி ஒன்று சேர்ந்தால் பாண்டவர் நாயகர் ராஜாக்கு தெரியும் சரி இந்த விஷயம் தெரிந்தால் பாண்டவர்கள் செத்துருவானுங்க கானகத்திலே மாளுகிறார்கள் ஆமா இந்த சொத்து உனக்கு ஒண்ணு உனக்கு மொத்தமே எல்லாம் உனக்குயா ஆகையால் சுபதிரி இருக்கும் இதுவரை எனக்கு தெரியவில்லை தெரியல ஆகையால் என் மாமனாக விளங்கக்கூடிய ஜெகன்வாணி அடைத்து அவரிடத்திலே கட்டால் தான் விடை சரியாக இருக்கும் நான் அடைத்தேன் என்று என் மாமன் ஜெகன்வாணி அதிக வேகம் அடைத்துவான் அதை கிடைச்சவர்களே விதமாக இப்படி எந்த